ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? பாருங்க, தொண்டைக்கடலை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். வெள்ளை கடலை பாருங்க, இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒன்று நைட்டு ஊற வச்சு காலைல பண்ணுங்க, இல்லை காலையில் ஊற வச்சு சாயங்காலம் பண்ணுங்க. பாருங்க, இந்த கொட்டையை போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வரணும். கொஞ்சம் நம்ம வடை பதத்துக்கு அரைச்சிக்கணும். கெட்டியாக இருக்கு, தண்ணி அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாம கெட்டி பதத்தில் நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்க, மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வடை பதத்தில். இதில் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது நல்லா ஒன்றும் போடக்கூடாது. ஊற வச்சுட்டு தண்ணி போடாமல் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு எண்ணெய் சூடாகணும். நம்ம இதை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். தொண்டைக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. தொண்டைக்கடலை எப்பவுமே நீங்கள் தொண்டைக்கடலை குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நல்லது உடம்புக்கு. தொண்டைக்கடலை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம இதை பக்கோடா மாதிரி இங்கே இதில் போட போகிறோம். இது போட்டு இதை சுடுவோம். ஏன்னா சுட்டு இது நம்ம அதில் பச்சை வாசனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அதுக்காக நம்ம சுட்டுக்கலாம். சுட்டு எடுத்துடணும். நல்லா செவந்த பிறகு இதை சுட்டுட்டு நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு சாயங்காலத்தில் இந்த மாதிரி தொண்டைக்கடலில் அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷம் விட்டு நம்ம கலக்கணும். பாருங்க, நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துக்கலாம். எண்ணெய் இல்லாமல் எடுத்து இது ஒரு தட்டில் போட்டுக்கணும். நல்லா செவந்துடணும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா வெந்துடும். செவராத எடுக்காதுங்க. பாருங்க, எல்லாம் சுட்டுட்டோம். இந்த மாதிரி ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். இது இப்படி வந்து சூடாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே பாவு பண்ணிப்போம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த கப்பில் வந்து ஒரு கப்பு தொண்டைக்கடலை எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 1.5 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். ஸ்வீட்டுக்கு வெல்லம் வந்து 1.5 கப்பு. இது வந்து மண் இல்லாத வெல்லம், நாட்டு வெல்லம். நீங்கள் மண் வெல்லம் வந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. பாருங்க, 1.5 கப்பு போட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி அதை 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பாவு பண்ணிப்போம். இது பாவு பண்ணுறதுக்குள்ளே அந்த இதை பொடி பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி அமுக்கிட்டு இதை நம்ம மிக்சியில் ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ஆற வச்சு பாருங்க, பாவு பண்ணிக்கோங்க. இது பாவு பாதெல்லாம் இல்லைங்க, அப்படியே பண்ணுறது தான். பாருங்க, பக்கத்தில் ஒரு ஸ்பேன் வச்சுக்கோங்க. முந்திரி வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுத்துக்கணும். வெல்லம் கரைஞ்சி வந்தால், இப்போ வேறு வெல்லம் வந்தால் நீங்கள் கட்டி வெல்லம் வந்தால் அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் நாட்டு வெல்லம் தொட்டு அப்படியே போட்டு நான் கொதிக்க வைக்கிறேன். நெய் ஊற்றி வச்சு இதில் முந்திரி வறுத்துக்கலாம். நெய்யில் முந்திரி வறுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே பாவாயிடும். அது மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்து முந்திரி சேர்ந்துடுச்சு. முந்திரி எடுத்துக்கலாம். பாவாகட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் போட்டு பாருங்கள், ஆறிடுச்சு. இந்த மாதிரி போட்டுங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டுக்கோங்க. ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிடுங்க. பாருங்கள், மிக்சியில் போட்டு அடிச்சிட்டோம். நல்லா நைஸாக இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நைஸாக. வெல்லம் வந்து பாவு வேண்டாம். இந்த மாதிரி உதிராக அரைச்சிட்டு, வெல்லம் வந்து பாவு வேண்டாம். அப்படியே கொதிக்குது. கொதிச்ச பிறகு நம்ம இதை
பாருங்க, எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் இழுத்துக்கோம், ஒன்றும் கவலை இருக்காது. கட்டி இல்லாமல் கலக்கிடுங்க. இப்போ முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது இதில் போட்டுக்கோங்க. பாருங்க, கைவிடாம அல்வா பதத்துக்கு நம்ம கலக்கிக்கணும். பாருங்க, தொண்டைக்கடலை வச்சு ஒரு அல்வா பண்ணிட்டோம். கைவிடாம பாருங்க, கடாயில் ஒட்டவே கூடாது, நல்லா கலக்கிடுங்க. முந்திரி முந்திரி போட்டுருக்குறோம், நல்லா இது கலக்கி எடுத்துடுவோம். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது. கைவிடாம அதை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கலக்கி, தொண்டை கடலில் நம்ம அல்வா பண்ணியிருக்கிறோம். இந்த அல்வா யார் யாருக்கு பிடிக்குமோ பாருங்க, அல்வா ரெடிங்க. தொண்டை கடலை ஊற வச்சு நம்ம அல்வா பண்ணியிருக்கிறோம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு இந்த அல்வா. அங்கே பாருங்க, நல்லா வந்திருக்கு. தொண்டை கடலை போட்டு நம்ம சூப்பரான அல்வா பண்ணிக்கிறோம். பாருங்க, இந்த அல்வா வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப நல்லது. இந்த நான் செஞ்ச மாதிரியே செஞ்சு நீங்கள் அல்வாவை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்ணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. யார் யாருக்கு இந்த அல்வா பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கே இந்த அல்வா பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.